தவிக தலைவர் விஜயுடன் டிஐஜி தர்மராஜன் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதான மற்றொரு அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் நாளை தினம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்க அதற்கான ஏற்பாடுகள் ஒருவரும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில டிஐஜி ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறாரு. என்னென்ன விஷயங்களை இவங்க இருவரும் பேசியிருக்கிறாங்க? வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போல தற்பொழுது டிஐஜி தர்மராஜ் அவர்கள் தாவேக தலைவர் விஜயுடன் நீலாங்கரை இல்லத்துல ஆலோசனை மேற்கொண்டார். அதாவது பொதுவாகவே ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறது என்றால் கடந்த முறை இருந்த மொத்த அதிகாரிகளையும் அவர் மாற்றம் செய்வார்கள். அப்படித்தான் டிஐஜி தர்மராஜ் தற்பொழுது இன்டெலிஜென்ஸ் ஐஜியாக பதவி உயர்வு வழங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே அவர் சென்னையில அவர் இன்டெலிஜென்ஸ் பிரிவுல அவர் உளவுத்துறையில பணியாற்றி இருந்தார். அதாவது ஜாயின்ட் கமிஷனராக அவர் பணியாற்றி இருந்தார். தற்பொழுது அவர் வேலூரில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது வேலூரிலிருந்து அவர் விஜயனுடைய அழைப்பை ஏற்று தற்பொழுது சென்னை மீண்டும் வந்திருக்கிறார். டிஐஜியிலிருந்து இன்டெலிஜென்ஸ் ஐஜியாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பதவி உயர்வு வழங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில அதிகாரிகளை மாற்றம் குறித்தும், அதாவது பொதுவாகவே ஒரு கட்சியினுடைய அவர்களுக்கு சாதகமான அதிகாரிகளை நியமிப்பார்கள். அப்படித்தான் தமிழக வெற்றி கழகம் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது. நேற்று நடந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்துல ஏறத்தாழ 3 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனையில் ஈடுபட்டனர். ஐஏஎஸ் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடைய அபிஷியல் பிஆர்ஓக்கள் என அனைவரையுமே மாற்றம் செய்வதற்கான இந்த ஆலோசனை நடைபெற்றது. அதனை தொடர்ந்துதான் காவல்துறை அதிகாரி தர்மராஜ் தற்பொழுது நீலாங்கரை இல்லத்தில் விஜய் அவர்களை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். தற்பொழுது அவர் நாளை பதவியேற்பு நடைபெறக்கூடிய இடத்தில் ஆய்வு செய்ய இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அனைத்து ஏற்பாடுகள் குறித்து முழு விவரங்களை அவர் தவிக தலைவர் விஜயிடம் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. நாளைய தினம் 11:30 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கு ஆளுநரிடம் உரிமை கோரியிருந்தனர். இந்த நிலையில் ஆளுநர் 1:40 மணிக்கு அவர் சென்னை விமான நிலையம் வந்தடைய இருக்கிறார். சரியாக 3 to 3:30 மணி அளவில் தவிக தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகையில ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். இந்த நிலையில் அனைத்து ஏற்பாடுகள் குறித்தும் பாதுகாப்பு குறித்தும் தவிக தலைவர் விஜயிடம் அனைத்து விவரங்களையும் சமர்ப்பித்து வந்திருக்கிறார். ஜெரி, தமிழக அரசியல் களம் தேர்தலுக்கு பிறகும் உச்சகட்டத்தை எட்டியிருக்கக்கூடியதை நாம தொடர்ந்து நாளுக்கு நாள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில விஜயோடு டிஐஜி தர்மராஜன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறாரு. விஜய் டிஐஜி தர்மராஜனை சந்திக்க இல்ல தேர்வு செய்ய என்னென்ன காரணங்களா சொல்லப்பட்டிருக்கு? அவர் அது ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார் இல்லையா? இதுல எந்தெந்த அதிகாரிகள் அவர் தனக்கு சாதகமா இருக்கிறாங்களோ அதெல்லாம் தாண்டி என்னென்ன அதிகாரிகளுடைய பெயர் பட்டியல் அவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கா? என்னென்ன துறைகளுக்கு என்னென்ன அதிகாரிகள் மாற்றம் செய்யப்படுகிறார்கள் என்ற விவரங்கள் கிடைக்கப்பெறுமா ஜெரி? நிச்சயமாக ஷியாம். அதாவது தர்மராஜ் அவர்கள் சென்னையிலே அவர் பணியாற்றியிருந்தார். காவல் ஆணையத்துல ஜாயின்ட் கமிஷனராக பணியாற்றி வந்திருந்தார். அப்பொழுது அவர் தமிழக வெற்றி கழகத்தின் குறித்தான அவர் இணக்கமாக இருப்பதாகவே பரவலாக பேசப்பட்டது. எனவே அவர் வேலூருக்கு மாற்றம் செய்யப்பட்டார். தற்பொழுது அவர் வேலூருக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் பொழுது அவர் தவிக தலைவர் விஜய் பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற கொண்ட செய்திகள் வந்த பொழுதே மாலையில அவர் வேலூரிலிருந்து புறப்பட்டு நீலாங்கரையில் உள்ள விஜய் அவருடைய இல்லத்தில் நேரடியாக வந்து சந்தித்து அவர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதை தொடர்ந்து சமூக ஊடகங்களிலும் சரி காவல்துறை வட்டாரங்களிலும் டிஐஜியாக இருக்கக்கூடிய அவர் தற்பொழுது உளவுத்துறை ஐஜியாக மாற்றம் செய்யப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக எந்த விஷயங்களையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. அதே போல எந்தெந்த அதிகாரிகளை மாற்றம் செய்ய போகிறார்கள் என்ற விவரங்களும் தற்பொழுது வரை வெளியிடாமல் இருக்கிறது. அது ஆலோசனை நிலையிலேயே இருக்கிறது. நாளை காலை 11:30 மணிக்கு தான் அவர் பதவியேற்பு விழாவில் அவர் பங்கேற்க இருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது வரை பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அதே சமயம் எந்தெந்த அதிகாரிகளை மாற்றம் செய்ய வேண்டும், எந்தெந்த அதிகாரிகள் தொடர வேண்டும் என்பது குறித்த ஆலோசனையும் அது ஆலோசனை நிலையிலே இருக்கிறது. இன்னும் முழு பட்டியல் இன்னும் தயார் செய்யப்படவில்லை என்று தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி.